வியாபாரி ஒருவர் உப்பு வாங்குவதற்காக கழுதையை கடற்கரைக்கு ஓட்டிச் சென்றார். கடற்கரைக்கு செல்லும் வழியில் ஒரு ஓடை இருந்தது. அந்த வியாபாரி உப்பை வாங்கி கழுதையின் மீது ஏற்றி வைத்துக் கொண்டு அந்த ஓடையை கடந்து செல்ல முற்பட்ட போது கால் தவறி கழுதை ஓடையில் விழுந்தது. ஓடையில் விழுந்ததால் கழுதையின் மேலிருந்த உப்பு மூட்டையில் இருந்த உப்பில் பாதி அளவு தண்ணீரில் கரைந்து போயிற்று. ஓடையில் விழுந்த கழுதை தட்டுத்தடுமாறி எழுந்த போது மூட்டையின் கனம் மிகவும் குறைந்தது. வியாபாரி திரும்பிப் போய் இன்னும் கூடுதலாக உப்பை தனது கோணிகளில் நிரப்பி கழுதையின் மேல் பாரத்தை ஏற்றி வைத்து அழைத்து வந்தான். ஓடையை நெருங்கியதும் கழுதை வேண்டுமென்றே மீண்டும் விழுந்து தனது பாரத்தை குறைத்து கொண்டது. எனவே அது வெற்றிகரமாக கனைத்தது. வியாபாரிக்கு கழுதையின் தந்திரம் புரிந்து போகவே 3ஆம் முறையாக கடற்கரைக்கு அதை ஓட்டிச் சென்றான். அங்கே உப்புக்கு பதிலாக கடற்பஞ்சு மூட்டைகளை வாங்கி கழுதையின் மேல் பாரத்தை வைத்தான். ஓடையை அடைந்ததும் மீண்டும் அதே தந்திரத்தை கழுதை செய்தது. ஆனால் கடற்பஞ்சு தண்ணீரை உறிஞ்சிக்கொண்டு மிகவும் கனத்துப் போனது. தான் செய்த தந்திரம் தன்மீதே பாயவே கழுதை 2 மடங்கு பாரத்தை சுமக்க வேண்டியதாயிற்று. நீதி: தெரிந்தே தவறு செய்யக்கூடாது.